கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சமையல் தான் பார்க்க போகிறோம். முட்டை வறுவல் கைஸ். நாம் பாயில்டு எக் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாம் அவிச்ச முட்டையை நாம் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதை நாம் இன்றைக்கி தோசைகளில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அருமையாக மசாலா தடவி வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தோசைக்கல் எடுத்து ஒரு விறகடுப்பில் ஆல்ரெடி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடும். அது காயிட்டும். கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம ஆயில் தோசைக்கல்லில் ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் தான். இந்த மிளகாய் தூள் உப்பு போட்டிருக்கியா? ஸோ அதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த மிளகாய் தூளை நல்லா பிசைஞ்சிட்டு முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்துருக்குறாங்க. 3 ஸோ எடுத்துக்க. இந்த 3 முட்டையும் காமி பாருங்கள் காய்ஸ். இந்த 3 முட்டையை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே. பாருங்கள், ஒரு 3 முட்டையை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், ஒரு 3 முட்டையை நாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வறுவல் போட போகிறோம். பாருங்கள், 4 முட்டை இங்கே இருக்குது. அடுத்தது ஏதோ 2 முட்டை இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 6 முட்டையை தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். சாரி, 3 முட்டை 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ மசாலா தடவிடலாம். பாருங்கள், 6 முட்டைக்கும் நம்ம ஆல்ரெடி மசாலா மிளகாய்த்தூள் குழப்பி வச்சுருக்குறோம். சால்ட் அதுலேயே ஆல்ரெடி போட்டாச்சு. அப்படியே மசாலாவை பார்த்திங்கன்னா முட்டையில் நல்லா மசாலாவை ஏற்றிட்டு 4 6 ஒரு 3 முட்டை தான் காய்ஸ் நாம் இன்றைக்கி வறுக்க போகிறோம். வாங்க எண்ணெய் சட்டியில் அப்படியே வச்சிடலாம். அடுப்பு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுது. பாருங்கள் காய்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நாம் அந்த மசாலா எக்கு நம்ம இப்போ வச்சிடலாம். இது முட்டை பார்த்திங்கன்னா வெடிக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை வைக்கணும். ஏன்னா இந்த சூட்டில் பார்த்திங்கன்னா முட்டை படார்னு வெடிச்சிரும் கைஸ். இந்த மாதிரி நம்ம முட்டை வறுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து வறுக்கணும். ஏன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிரும். பாருங்க கைஸ், 3 முட்டை. ஸோ 6 பீஸாக வந்துச்சு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இது மேலே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தூளாம் பூண்டு தூளாம்ல. ஸோ கருவேப்பிலை இல்லை கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்காவது போடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, நான்வெஜ் குழம்பு எதுவும் கிடையாது. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்றைக்கி சிம்பிளாக பார்த்திங்கன்னா ரசம், சாதம்,
ஆனால் இன்றைக்கி 2 வறுவல் செய்கிறாங்க. ரசத்துக்கு ஒன்று உருளைக்கிழங்கு வறுவல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல். இது 2 தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் மட்டும்தான் காமிப்பேன். வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து திருப்பிடலாம். மூன்று, 4, 5, 6. பாருங்க கைஸ், 6 முட்டை, 3 முட்டை 6 பீஸாக வந்து கட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு திருப்பிடலாம், இல்லை இறக்கிடலாமா? ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். இன்றைக்கி எதுவும் மீன் குழம்பு எதுவும் சமைக்க முடியல. கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மீன் குழம்பா நாளைக்கு எறா குழம்பா நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்பு, இறால் வறுவல் வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆமாம் கைஸ், நாளைக்கு கண்டிப்பாக இறால் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ தான் நாளைக்கு நாங்கள் சமைப்போம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இறக்கிடலாம் கைஸ், நல்லா வெந்துருச்சு. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான முட்டை மசாலா வறுவல் காமிக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ்அப்பில். பாருங்கள் கைஸ், அப்படியே நான் உங்களுக்கு ஒரு முட்டையை எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி நல்லா குக்காக இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், நல்லா அருமையாக குக்காகிருக்கு. ஸோ சிவப்பு கருவு எல்லா முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஒட்டினதுனால மஞ்சள் கருவு காமிக்க முடியல. பாருங்கள், இதில் காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, வீடியோக்காக தான் காமிக்கிறேன். பாருங்கள், மஞ்சள் கருவு எவ்வளோ அருமையாக குக்காகிருக்கு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.